அனைவருக்கும் வணக்கம். சிங்கமும் யானையும். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று ரொம்ப நொந்து போயிடுச்சு. என்னடா வாழ்க்கை இது, எவ்வளோ பெரிய பல்லு இருந்தோம், நகம் இருந்தோம், எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறேனே, இந்த சின்னோண்டு சேவை கத்துற சவுண்டு கூட என்னை பயமுறுத்துது, நைட்டு தூங்கவே முடியலையே, என்ன சோதனை இது அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியா யானை ஒன்று சோகமாக தன்னோட காதை ஆட்டிக்கிட்டே வருது. அப்போ வந்து சிங்கம் கேட்குது, என்னாச்சு ரொம்ப சோகமாக இருக்க, உன்னை எதுக்காக அந்த காட்டில் ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்குது. அதுக்கு யானை சொல்லுது, ஆனால் நீ வேற யாப்பா, இங்கே பாரு என் காது கிட்ட ஒரு சின்ன உண்டு குழவி இருக்கு, அது என் காதுக்குள்ளே போய் கடிச்சிருமோன்ற பயத்தில் காதை வந்து நிற்காமல் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாக சிங்கத்துக்கிட்ட யானை சொல்லுது. சிங்கத்துக்கு அப்போ தான் புரியுது, ஓ அப்போ வாழ்க்கைனா அது எல்லாருக்குமே அதில் வந்து பிரச்சனை இருக்கும், அதை தாண்டி போகிறதுல தான் வந்து வெற்றி இருக்குது அப்படின்னு அது புரிஞ்சுக்கிச்சு. அதுவும் இல்லாமல் அது வந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிச்சு. அது என்னன்னா, நம்ம வந்து இனிமேல் கஷ்டத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, நடந்த நல்லதையும் யோசிக்கணும். அப்படி நம்ம கஷ்டத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா அது நம்மளுக்கு நடந்த நல்லதையுமே மறைச்சிட்டு நம்மளை வந்து சோகமாக தான் இருக்க வைக்கும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. நன்றி.